பிக் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நம் சிறப்பு நேர்காணலில் நாம் பார்க்க சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். அதிமுக இது மாதிரி பலவீனமாக இருக்கும்போது அண்ணாமலை நாங்கள் தான் எதிர்க்கட்சி தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் அப்படி தான் பயணித்தார். அந்த நிலவையில் தமிழிசையும் அண்ணாமலைக்கும் ஒரு வாய்ப்பு நடந்துகிட்ருக்கு. இது டெல்லியில் அமித்ஷா கூப்பிட்டு தமிழிசையை கண்டிக்கிற அளவுக்கு இருக்குது. யார் வலுவான ஆட்கள் இதில்? ரெண்டு பேருமே ஜாதி அடிப்படையில் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான ஜாதியை சேர்ந்தவர், நாடார் கவுண்டர். அண்ணாமலை தலைமையில் தான் இன்றைக்கி தோற்றுருக்குது. நியாயமான முறையில் பார்த்தாக்கா அண்ணாமலை அதான் நான் தான் சொல்கிறேன், எங்கள் காலத்து தலைவர்களாக இருந்தாக்கா இந்த தோல்விக்கு பொறுப்பு இருக்கிறேன்னு சொல்லிட்டு பதவி வேலைக்கு இருப்பாங்க. அண்ணாமலை கிட்ட அந்த கண்ணியத்தையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதனால் இதில் என்ன தெரியுதுன்னா, அண்ணாமலைக்கு அமித்ஷா கிட்ட இருக்கிற நெருக்கம் நல்லா தெரியுது. ஏன்னா அண்ணாமலை எப்போவுமே மோடியை ஒரு மாதிரி கிண்டலாக பேசுவார். அது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? ஸ்டாலின் ஒரு தடவை வெளிநாட்டுக்கு போகிறார், அந்த நேரத்தில் மோடியும் வெளிநாட்டுக்கு போயிருந்தார். வெளிநாட்டுக்கு போகிறதுனால என்ன சாதித்து விட முடியும்னார் ஸ்டாலின் இது பண்ணுற மாதிரி. ஆனால் அவர் கிண்டல் பண்ணது மோடியை. ரெண்டு கல்ல அது மாதிரி பல சமயங்கள் மோடியை கிண்டல் பண்ணியிருக்கார். அதனால் அவர் அமித்ஷாவுடைய ஆள். அதனால் அமித்ஷா நம்ம ஆளை விட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக அவரை காப்பாற்றிருக்கார். தமிழிசைக்கும் ஒரு தமிழிசை 1000 சொன்னாலும் அவங்க மோடியோட ஆள் தான். ஓ, தமிழிசை மோடியால், அண்ணாமலை அமித்ஷா உடனே ஏன் துடிக்கிறாரு? அண்ணாமலையால் தானே இவ்வளோ பெரிய தோல்வி வந்திருக்குது. ஒரு பெரிய தலைவருங்கிற முறையில் அண்ணாமலையை சப்போர்ட் பண்ணுறது என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருக்குன்னு சொல்கிறவன் தான் நான் தலைவர். தமிழிசை இது பண்ணால் என்ன அர்த்தம்? நீ மோடியோட ஆளுங்கிறதால அந்த மழை நீ ஓரம் கட்டி பார்த்துருக்க, நீ ஆளுன்னு தூக்கி கூட பார்த்துருக்க. அதுவே பாஜகவில் இருக்கிற கட்சி பூசலுக்கு ஒரு அடையாளம். இப்போது கட்சியில் தமிழிசைக்கு ஒரு அங்கம் இருக்கா? அதாவது ஏற்கனவே மூத்த தலைவர்கள் வானதியும் சரி, பொன் ராதாகிருஷ்ணன் சரி, அண்ணாமலைக்கு பணிஞ்சு தான் போவாங்க. ஆனால் ஏன் தமிழிசை திடீர்னு அண்ணாமலை மீது கோபம் படணும்? தோற்று போயிருக்காருங்க. தோத்தப்புறமும் அது அண்ணாமலையும் தோற்றுருக்காரு. தமிழிசை தலைமையில் தோற்கலையே, தோத்தது அண்ணாமலை தலைமையில் இல்லை, தமிழிசை சேர்ந்ததில் தோற்று போயிருக்காரு. பாஜக தமிழ்நாட்டில் யாரால் தோற்றுது? அண்ணாமலையால் தான். அவர் தானே தலைவர். குறிப்பிடுறீங்க? அவர் தானே தலைவர், அவர் தானே பொறுப்பெடுத்துக்கணும். ஜெயிச்சா அண்ணாமலையால் ஜெயிச்சது, தோத்தா ஏங்க அவரை குறிப்பிட்றீங்க? என்னங்க அர்த்தம்? புரியலையும். கர்நாடகாவில் 60 தொகுதிகளுக்கு பொறுப்பாக போட்டாங்க அண்ணாமலையை. 56 இடங்களில் காங்கிரஸ் ஜெயிச்சு. அங்கேயே அண்ணாமலை ப்ரூவ் பண்ணார். பாஜக 56 இடத்துல தோக்கடித்த ரெக்கார்டு அவருக்கு இருக்குது. அவரை கொண்டு தமிழ்நாட்டில் போட்டாங்க, இங்கேயும் ரெக்கார்டு வச்சார். ஒரு இடத்துல கூட ஜெயிக்காமல் ரெக்கார்டு வச்சார். இப்படி பழனிசாமியோட கடும் போட்டியில் இருக்கிறவர் அண்ணாமலை. எத்தனை இடத்துல தான் தோப்பார், எத்தனை இடத்துல தான் அவர் ப்ரூவ் பண்ணுவார். அதுக்கப்புறமா அவரே பிடிச்சிட்டு மாதிரி அடிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஆத்ம பரிசோதனை பண்ணணும். உங்கள் கட்சிங்க வளராதுங்கிறதுக்கு வேறு விஷயம். இவர் என்னத்தை பண்ணார்? ஊடகங்களை வச்சுக்கிட்டு பொழப்பு நடத்தினதை தவிர. ஊடகங்கள் இல்லைன்னா அண்ணாமலை ஏது? எண்மண் ஒன்று போனார். எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அவர் பின்னாடி போனாங்க பார்த்தீங்கன்னா. ஒரு சின்ன போராட்டம் ஏதாவது நடத்தியிருக்காரு அவர். ஒரு எதிர்கட்சிங்கிற முறையில் மக்களுக்காக ஏதாவது ஒரு போராட்டம் நடத்தியிருக்காரு. எதிர்கட்சிகளே கேட்குற மொத்தமாகவே. அதிமுக நடத்தியிருக்குதா? யார் நடத்தியிருக்கிறா? பேசிக்காவது சில போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. கூட்டணியில் இருந்தால் கூட அவங்க சில போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. மக்களுக்கு அவங்க போராடி இருக்காங்க. வாக்கேந்திரத்துக்கான பெரிய போராட்டத்தை திருமாவளவன் நடத்தினார். அதில் நானும் பங்கெடுத்துக்கிட்டேன். அது மாதிரி ஏதாவது ஒரு போராட்டம் மக்களுக்காக நீங்கள் இந்த எதிர்கட்சியாக இருக்கும் தமிழ்நாட்டில் ஏதாவது நடத்திருக்கீங்களா? எதிர்கட்சிகள் இல்லைங்க, அதுதானே உண்மை. ஸ்டாலின் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. ஸ்டாலின் எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லை. ஒரு தடவை ஜெயலலிதா சொன்னாங்க, கண்ணு கட்டினவரும் எதிர்கட்சியே காணான்னாங்க. இன்றைக்கி அதுதான் நிலைமை. மக்கள் கண்ணு கட்டினவர்களும் பார்க்குறாங்க, ஒருத்தனையும் காணும். என்ன போராட்டம் பண்ண? மக்களுக்காக திமுக ஆட்சியில் தவறே நடக்கலையா? எத்தனை எதிர்கட்சிகள் நிரூபிச்சிங்க இதுக்கு நான் இந்த போராட்டம் நடத்துறேன்னு? ஏதோ ஒரு போராட்டம் சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்கட்சிகள் இல்லைங்க. அதனால தான் ஸ்டாலின் நான் என்ன சொன்னேன், ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாரு? ஒரு லைன் சொன்னால் போதும், மோடியை தோற்கடிப்பதற்காக நான் இருக்கிறேன், மோடியை தோற்கடியுங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், மக்கள் ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு போட்டுருவாங்க உனக்கு. அவ்வளோதான். அதுதான் நடந்தது.
ஸ்டாலினுக்கு வாக்களியுங்கள் முடிஞ்சு போச்சு. வாக்களிக்காதீர்கள்னு சொல்கிறதுக்கு ஒருத்தனை காணுங்க. சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது இருக்காங்களா? ஊடகங்கள் அண்ணாமலை வளர்ந்தாரு, ஊடகங்கள் தான், வேறு யாருமே இல்லை. இல்லாட்டி போனால் அவர் அப்போ ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டார். இப்போ விமான நிலையத்தில் யாருமே இனிமேல் பத்திரிகையாளரை சந்திக்கக்கூடாது, பாஜகவுக்கு ஒரு கட்டளை இட்டிருக்காரு. இது யாருக்காக இருக்கும்? தமிழிசை பேசக்கூடாத வாய் அடைக்கிறதுக்காக இருக்குமா? அப்போ எந்த இடத்துல பேசணுங்கிறாரு? கமலாலயத்தில் மட்டும்தான் பேசுவாங்க. அப்போ கட்சி பேச்சு சுதந்திரத்தை அடக்க பார்க்குறாரு. அப்போ அவர் மேடையிலெல்லாம் பேசக்கூடாது. இன்னொன்று அவர் சொல்ல, அண்ணாமலை பயப்படுறாரா தமிழிசை? பாத்ரூம்ல இருந்து பேச மாட்டேன்னாரு. ஆக அவருடைய பேச்சுக்கள்லாம் கக்கூஸ்ல இருந்து வருதுங்கிறது தெரியுது. பாத்ரூம்ல இருந்து பேசுறதுக்கான கக்கூஸும் பாத்ரூம்ல தான் இருக்குது. கக்கூஸ் பாஷையில் தான் அவர் பேசுகிறார். இல்லை பயப்படுறாரா தமிழிசை பார்த்து பயப்படுறாரா? நம்ம அவரை ஆனால் திமுகவை பொறுத்தவரை, திராவிட இயக்கங்களை பொறுத்தவரையிலும் அண்ணாமலை தொடர்ந்து இருப்பது திராவிட இயக்கங்களுக்கு நல்லது. ஏன்னா அவர் பாஜக வளர விடாமல் பண்ணுறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் அவரே பண்ணிடுவார். இவங்க ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. அதனால் அண்ணாமலை வந்து தொடர்ந்து நீடிக்க வச்சாங்கன்னாக்கா அது திராவிட இயக்கங்களுக்கு ரொம்ப நல்லது. திமுக வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி இல்லாமல் பயணிக்குதுன்னு சொன்னீங்க. ஆனால் வாக்கு வங்கிகள் 2019 33%, இந்த தேர்தலில் வந்து 27%. இது சட்டமன்ற தேர்தலில் எப்படியே வருமா? அப்படியே தோற்றுருவாங்க. அவ்வளோதான் உங்களுக்கு வேண்டியது, தோற்றுருவாங்க. சந்தோஷப்பட்டாங்க, அவ்வளோதான். இல்லை இது நிலை ஜெயிப்பாங்க. அப்போ யார் ஜெயிப்பா? இல்லை நிலையா திமுக தோற்றுருவோம். யார் ஜெயிக்க போகிறா சொல்லுங்கள். திமுகவும் வாக்கு வங்கி தான் குறைஞ்சி போச்சு. தோற்று போயிட்டாங்க. 40 இடத்துல 40 இடத்துல தோத்துட்டாங்க. 40 இடத்துல தோற்று போயிட்டாங்க. அதை விட அதிகமான அதிமுக வாக்குகள் வந்துருக்குது. அதை விட சீமானுக்கு வாக்குகள் அதிகமாக வந்திருக்கு. அப்போ யார் அடுத்த தேர்தலில் யார் ஜெயிக்க போகிறா? யார் ஏற்றுக்கல? ஏன் இந்த கேள்வியை முன் வச்சு இந்த கதை தான் வேணாங்கிறது. இந்த கதை தான் வேணாம். இது உங்கள் அல்ப சந்தோஷம். இல்லை இது சந்தோஷம் இல்லை, அல்ப சந்தோஷம். சீமானும் விஜயும் கூட்டணி முடிஞ்சு போச்சு. அவன் மோடியே காலி, பைடன் காலி, புட்டின் காலி, ஜின்பிங் காலி, எல்லாம் காலி. 2 பேர் என்ன சாதாரணமாக இமயமலையும் ஆல்ப்ஸ் மலையும் ஒன்றா சேருது. என்ன முடிஞ்சுது, அவ்வளோதான். 26 கணக்கே போட வேணாம். 2 பேர் என்ன பேர், சாதாரண ஆளா? ஒரு ஆள் நின்ன இடத்துலலாம் அவன் டெபாசிட் வாங்கியிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு நிற்காமையே போன ஒருத்தர் 2 பேர் ஒன்றா சேர போகிறாங்க. உலகமே மாறப்போ இனிமேல் என்ன முடிஞ்சது? இப்போ இனிமேலும் திமுக பயம் இல்லாமல் பயணிக்கும். பயம் இல்லாமல் பயணிக்கணுன்னாக்கா அர்த்தமே இல்லை, கட்சிக்கு அர்த்தமே இல்லை. பயம் எதுக்காக பயப்படணும்? தேர்தலுங்கிறத வந்து ஏன் பொழப்பாக எடுத்துக்கிறீங்க? மக்களுக்காக சேவை செய்கிற ஒரு இதாக தான் வந்து எம்எல்ஏவும் எம்பியும் இருக்கணும். இன்றைக்கி அது வந்து பிஸ்னஸாக மாறுறதுனால பிஸ்னஸ் போய்டுன்னு வேணால் இது பண்ணுங்கள், உங்கள் பொழப்பு போய்டுன்னு வேணால் இது பண்ணுங்கள். மக்களுக்கு இதனால் என்ன நன்மை இருக்குது? இன்றைக்கி மாறி வர்ற சூழ்நிலையில் ஏ1 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ChatGPT போன்ற டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டு போகிற காலத்தில் வந்து இன்றைக்கும் வந்து வாக்கு இயந்திரத்தை காட்டி ஏமாத்துகிற ஒரு போலித்தனமான ஒரு எலெக்ஷன் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் வந்து கூட்டத்தை சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கிற வந்து பொதுக்கூட்டமெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி பொதுக்கூட்டங்கள் தேவையில்லைங்க. டிவியில் வந்து நீங்கள் ஆன்லைனில் பேசுனீங்கன்னா உங்கள் செல்ஃபோனில் பேசி முடிச்சிடலாங்க. எதுக்காக பொதுக்கூட்டம் போடுறீங்க? எங்கே இருக்கிறீங்க நீங்கள்? ஒரு பொறியியல் கல்லூரியில் உட்காந்துருக்கிறேன் நான். இன்றைக்கி கிளாஸில் நான் வந்து கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் வீட்டில் உட்காந்துருக்கிறேன், ஆன்லைனில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ப்ராக்டிக்கல் இதுக்கு மாத்திரம் தான் என்கிட்ட வர சொல்கிறேன். மருத்துவத்தில் வந்து அறுவை சிகிச்சை வந்து அமெரிக்காவில் இருக்கிற டாக்டர் வந்து இங்கே இருக்கிற பேஷண்ட்டுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க. டெக்னாலஜி அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டுருக்குது. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? ராமர் கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. எவ்வளோ பின்னோக்கி போயிட்டுருக்குறீங்க. திரேதா யுகத்துக்கும் போய் துவாபர யுகத்துக்கு போயிட்டீங்க, பின்னாடி போயிட்டுருக்குறீங்க. மாறி வர்ற உலகத்தில் சினிமா கவர்ச்சியை நம்பிக்கிட்டெல்லாம் இருக்காதீங்க. இன்றைக்கி சொல்கிற அந்த விஜயனுடைய படங்கள் வந்து இன்றைக்கி படங்கள் இல்லை, ரீரிலீஸுக்கு போயிட்டுருக்குது. பொழப்பு ஓடிடியில் தான் ஓடிட்டு இருக்குது. ரீரிலீஸுக்கு ஏன் போகிறாங்க? இவர் வந்து அந்த 26 வருடம் இவர் தொடர்ந்து இருக்கணும்னா சினிமா இருக்கணும். இன்றைக்கி சினிமா இல்லை. சினிமா இல்லைன்னும் போது நடிகை அங்கே இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு எங்கே இது இருக்க போகுது? ஏன் இந்த எலெக்ஷனை நிற்கலை? அவர் இதாக பண்ணியிருக்கலாமில்ல, யாருக்கா ஆதரவுன்னு சொல்லியிருக்கலாமில்ல. விஜய் யார்? பாஜகவோட பின்னணி. பாஜகவுடைய பீட்டிங், அவ்வளோதான். அவங்களுக்கு அவங்க உருவாக்கினது தான். இப்போ ஏற்கனவே சீமானும் சொன்னீங்க, ஆமாம் விஜயம் சொல்கிறீங்க. ஆமாம், 2 பேரும் கூட்டணி நடத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? 2 பேரும் ஒரே கட்சி தானே, கூட்டணி என்ன இருக்குது?
ஒரு கட்சியினுடைய இந்த பில்டிங்கில் ஒரு உட்காந்துருக்கா, அந்த பில்டிங்கில் உட்காந்துருக்க, எல்லாம் ஒரே கட்சி. நம்ம அந்த ரூமில் ஒரு உட்காந்துருக்காங்க, பில்டிங் கூட இல்லை. பாஜகங்கிற பில்டிங்கில் ஒரு ரூமில் சீமான் உட்காந்துருக்க, ஒரு ரூமில் விஜய் உட்காந்துருக்காரு. அவ்வளோதான். நன்றி சார். பல கேள்விகளுக்கு துல்லியமாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு நன்றி.